தமிழ்நாடு கிரிக்கெட் கிளப் அவார்டு நைட் இல்லை ப்ரோக்ராம் என்னென்னா நம்ம அச்சீவ்மெண்ட் என்னென்ன பண்ணியிருக்கோம். இல்லை இந்தியன்ஸ் யார் வேணால் ஜாயின் பண்ணலாம். இதன் மூலமாக நான் தாய்லாந்து டீமில் நாங்கள் விளாட்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் எங்களுக்கு. ஆனால் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது, ரொம்ப அருமையான ப்ரோக்ராம் இருக்குது. 2016ஆம் ஆண்டு சின்ன அளவில் ஒரு அணியை ஆரம்பிச்சு, ஆனால் இன்று 2025 குடும்பமாக நாங்கள் பெரிய அளவில் வாழ்ந்துருக்கோம். கையோடு தொப்பியோட இருக்காரு பாருங்க. புகாரி தமிழ்நாடு கலக்கிட்டு இருக்காரு. நல்ல தாய்நாடு அந்த செய்திகள்லாம் ஒரு பரப்பிட்டு இருக்காரு. எங்க போனாலும் புகாரி இங்க 3 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஷேக் பாபு ரொம்ப அருமையான ஃபங்க்ஷனு. எல்லா பிளேயருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இஸ் பேங்காக் பவர் ஸ்டார் இஸ் டிஎன்டிசி. பேங்காக் பவர் ஸ்டார் இவர் தான். டிஎன்சிசி லக்கி டிரா. சுரிவாங் ரோட்டில் அமைந்திருக்கிற கிரில் டவுன் அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் அந்த டிஎன்சிசி தமிழ்நாடு அவார்ட் நைட் சிறப்பு நிகழ்ச்சி நடக்குது. வெல்கம் பேக் டு தாய் தமிழன் மக்களே. இன்று நம்ம இந்தியாவிலேயே பிடித்தமான ஒரு விளையாட்டுன்னு சொன்னால் அது கிரிக்கெட்டு. அதாவது இந்திய அரசு அதை ஆதரிக்கலைன்னு சொன்னால் அந்த கிரிக்கெட்டினுடைய வாழ்வு கேள்விக்குறியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கிரிக்கெட்டை தான் நம்ம தாய்லாந்தில் நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்கள் டிஎன்சிசி தமிழ்நாடு கிரிக்கெட் கிளப் அவார்டு நைட் அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது. நிகழ்ச்சிக்கு வாங்க போவோம். விருந்தினர்களை டிஎன்சிசி கிரிக்கெட் நிர்வாகிகள் வரவேற்கிறாங்க. ஆரிஃப் அண்ணன் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது. தாய்லாந்தில் தொழில் பண்ணக்கூடிய பெருமக்கள் எல்லாரையுமே அவங்க கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. மக்கள் எல்லாம் காத்திருக்கிறாங்க. ஆனால் இன்றைய நிகழ்ச்சி நிரல்களை நம்முடைய டிஎன்சிசி கிரிக்கெட்டினுடைய அந்த பிரசிடென்ட் மீரான் அண்ணன் அவர்கள்ட்ட கேட்போம். மீரான் காக்கா கிட்ட கேட்போம். இன்றைய இந்த ப்ரோக்ராம் என்ன நடக்குது? இல்லை ப்ரோக்ராம் என்னென்னா நம்ம 2 இயர்ஸாக விளையாண்டுருக்கோம். இந்த 2 இயர்ஸ் விளையாண்டதை நம்ம அச்சீவ்மெண்ட் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஸ்பான்சர் இருக்காங்க, ஸ்பான்சருக்கு சொல்லணும் அப்படிங்கிறதும் வேற பிளேயர்ஸ்க்கு ஒரு அவார்டு ஒன்று கொடுக்கணும், பிளேயர் ஒரு பூஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இது மெயின் இது. அதான் பிரதான நிகழ்ச்சி. இந்த லாஸ்ட் 2 இயர்ஸாக இந்த கிரிக்கெட் கிளப் அணிக்காவணி ஸ்பான்சர் செஞ்சாங்களோ அவங்கள கௌரவிக்கிறதும், அது மட்டும் இல்லாமல் 2 வருஷத்தில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண பிளேயர்களை ஊக்குவிக்கிறதும், இனி வரக்கூடிய காலங்களில் 2 வருஷத்துக்கு யாரெல்லாம் ஸ்பான்சர் பண்ணுறாங்களோ அவங்கள கௌரவிக்கிறது தான் இது பிரதானமான நிகழ்ச்சி. நம்ம எல்லாம் புதுசாக யங்ஸ்டர்ஸ் கொண்டு வரணும். ப்ளஸ் நம்ம இப்போ கிட்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். எல்லாருக்கும் நம்ம சரௌண்டிங்கில் எல்லாரும் டெவலப் பண்ணணும். கிட்ஸை இன்னும் கொண்டு வரணும். நம்ம கிரிக்கெட்டை டெவலப் பண்ணணும் தான் நோக்கம். கண்டிப்பாக உண்மையிலேயே அந்த கிரிக்கெட்டை இந்தியாவோட நம்ம பிரிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கேமை தான் நம்மளுடைய தமிழ் மக்கள் எல்லாருமே சேர்ந்து இது ஒரு அழகான ஒரு ஏற்பாடை செஞ்சிருக்கிறாங்க. ஓகே, வாழ்த்துக்கள். அதாவது இந்த டிஎன்சிசி தமிழ்நாடு கிரிக்கெட் கிளப்ல தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான் விளையாட முடியுமா, அல்லது பரவாயில்ல இந்தியன்ஸ் யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம்? இல்லை, இந்தியன்ஸ் யார் வேணால் ஜாயின் பண்ணலாம். இப்போ இவங்க தான் இல்லை, கிரிக்கெட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து யார் வர்றாங்களோ அவங்க டிஎன்சிசி அக்செப்ட் பண்ணும். அவங்க தான் யாரையுமே நம்ம சொல்கிறது கிடையாது. அந்த காழ்ப்புணர்ச்சியே இருக்காது. டீமுக்கானது எல்லாருமே இருக்கணும். நிறைய பேர் சேரணும், டீம் டெவலப் ஆகணும். இப்போ 1க்கு 2 டீமாக இருக்குது, இன்னும் 4 டீமாக கூட ஆகணும். இன்னும் சின்ன பசங்கள்லாம் லைக் பண்ணுறாங்க. அப்போ அதுக்குன்னு ஒரு ஜூனியர் டீமையும் நம்ம ரெடி பண்ணுறோம். அதுக்கு நெட்ஸுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். ஜூனியர் டீமில் எத்தனை பேர் வர்றாங்களோ அவங்களெலாம் நம்ம சேர் பண்ணுறோம். அவங்கள கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சி தான் இது. ஓகே, இது வீக்லி ஒன்ஸ் தானா அல்லது எப்படி? இல்லை, நம்ம வீக்லி ஒன்ஸ் எப்போவுமே நெட்ஸ் கொடுக்குறோம். டிஃபால்ட்டாக தேர்ஸ்டே நெட்ஸ் இருக்கும். இப்போ பிசிஎல்னு ஒரு கிளப்பில் விளையாடுறோம், பிசிஎல்னு ஒரு கிளப்பில் விளையாடுறோம். அந்த 2 கிளப்லையும் அவங்க ஷெட்யூல் கொடுத்துருவாங்க. சில வாரங்கள் மேட்ச் இருக்கும், இல்லை கண்டினியூவாக மேட்ச் இருக்கும். சில நேரம் ஒரு 3 வாரம் மேட்ச் இல்லாமல் அடுத்த மோஸ்ட்லி சண்டேஸில் இருக்கும். வியாழக்கிழமை நெட்ஸுக்கு 20 பேர் மினிமம் வந்துடுவாங்க. நல்ல ஒரு விஷயம். அதாவது இந்த பார்த்துட்டு இருக்கிற நம்மளுடைய நேயர்கள் தாய்லாந்தில் இருக்கிற தமிழ் மக்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இந்தியன் யாரெல்லாம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வச்சுக்கிறாங்களோ அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட நம்மளோட டிஎன்சிசி கிரிக்கெட் கிளப்போட சேர்ந்து பயணிக்கலாம். கண்டிப்பாக டிஎன்சிசியோட பேஜ் இருக்குது, தமிழ்நாடு கிரிக்கெட் கிளப்போட ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, கான்டாக்ட் டீட்டெயில் இருக்குது. யார் வேணால் அதிலேருந்து அப்ரோச் பண்ணலாம். ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. தமிழ்நாடு கிரிக்கெட் கிளப் ட்ரெஸரர் நம்ம மீதின்ட்ட கேட்போம். அதாவது இப்போ நம்மளுடைய அந்த டிஎன்சிசியில் விளையாடுறவங்க தொடர்ந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க. அதில் நிறைய பேர் நல்ல ஸ்கில்ஸ் வச்சுருப்பாங்க, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுவாங்க. அவங்களுக்கு அடுத்த கட்டமாக
தாய்லாந்து லீக்கில் விளையாடக்கூடிய வாய்ப்பு எதுவும் கிடைக்குமா? டிஎன்சிசியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக விளையாடிட்டு இருக்கோம். இதன் மூலமாக வந்து நான் தாய்லாந்து டீமில் வந்து நாங்கள் விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் எங்களுக்கு. ஏன்னா வந்து நாங்கள் பிசிஎல்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, அங்கே வந்து தாய்லாந்து கிரிக்கெட் கிளப்பு அவங்களே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, ஒரு டீமை கொடுக்குறாங்க, நான் அவங்களோட விளாட்றோம். இங்கே பெர்ஃபார்மன்ஸை பார்ப்பாங்க, அது கேட்டில் போய் வந்து ஸ்டோர் ஆகும். கேட்டுங்கிறது வந்து தாய்லாந்தோட மெயின் வந்து போர்டு, வந்து கிரிக்கெட் போர்டு. அந்த போர்டில் வந்து ஜாயின் ஆகும்போது எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சுன்னா எங்களுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க, அந்த சான்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நல்லது. டின்னர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ஸ்பெஷல் ஃபுட்டு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய இந்த கெஸ்ட்டுகள் வந்து முதல்ல சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எப்படி இருக்குது? சூப்பரா இருக்கு, ரொம்ப அருமையான ப்ரோக்ராம் இருக்கு. ஸ்போர்ட்ஸுக்கு அண்ணன் தான் நம்ம எல்லாத்துலேயுமே முன்னுதாரணமாக இருப்பாங்க. முதல் ஆளாக வந்து நமக்கு எல்லாமே இப்போ ஆரம்ப காலத்துலேருந்து ஆதரவாக இருப்பாங்க. சூப்பரா இருக்கு. டின்னர் தொடர்ந்து நடைபெற்று இருக்குது. எல்லாம் சாப்பிட்ட பிறகு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கணும். எல்லாமே டிஎன்சிசி அந்த சீருடை அணிந்த எல்லாம் பிளேயர்ஸ் இவங்க தான். அழகான ஒரு பிங்க் நிறத்தில் வந்து டிஷர்ட் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாடு கிரிக்கெட் அவார்டு நைட்டை வந்து ஒரு சிறப்பான ஒரு ஹோட்டலில் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அதனுடைய இன்டீரியர் இருக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. அங்கே தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்குது. மக்கள் எல்லாம் டின்னர் சாப்பிட்டு ரெடி ஆகிட்டாங்க. இப்போ நான் தான் கடைசி. நான் ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. அப்புறம் வந்து கிரில் சிக்கனு, பட்டர் சிக்கனு, அது போக சிக்கன் பிரியாணி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஆப்கானிஸ்தான் அந்த ஸ்டைலில் உள்ள ஒரு சாப்பாடு, ரொம்ப சம்திங் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. வந்து எல்லாருமே அந்த பொஃபே சிஸ்டமாக அந்த அடிப்படையில் தான் அங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. சாப்பிட வேண்டியதுதான், சிம்பிளாக தான் சாப்பிட முடியுது. ஏன்னா நம்ம வீடியோ கவர் பண்ணுற வேண்டி இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டா தான் ஒர்க் பண்ண முடியும். சாப்பிட்டுட்டு தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்ப்போம். Evening everyone, my name is Zaid and I am truly honored to stand here on behalf of the Tamil Nadu Cricket Club to welcome you all to this special evening of appreciation and hope. Cricket is more than just a game. It teaches us dedication, teamwork and the courage to keep going no matter the odds. And tonight, as we cheer for our club, thank you and we hope you have a great evening. நாங்கள் தமிழ்நாடு கிரிக்கெட் கிளப் 2016ஆம் ஆண்டு ஒரு சின்ன அளவில் வெறும் 12 மெம்பர்ஸோட ஒரு அணியாக ஆரம்பிச்சோம். ஆனால் இன்று 2025 30 பேர் கொண்ட அணியாக ஒரு குடும்பமாக நாங்கள் பெரிய அளவில் வாழ்ந்துருக்கிறோம். பிரீமியர் கிரிக்கெட் லீக்ல விளையாடக்கூடிய ஒரே ஒரு தமிழ் அணி, அதாவது தமிழ் அணிங்கிறத நாங்கள் பெருமைப்படுகின்றோம். அடுத்த ஸ்பான்சர் கோல்டன் பி சகோதரி இப்ராஹிம் அவர்களை அழைக்கிறேன். அடுத்த ஸ்பான்சர் அண்ணன் குமாய் அழைக்கிறேன். ஸ்பான்சர் ஸ்டார்லட் காப் சலாவுதீன் அண்ணன் அழைக்கிறேன். பிரில்லியன் ஜெம்ஸ் பாவு அணி காக்கா ஹாசிம் ஹபீபுல்லா அண்ணனை அழைக்கின்றேன். எங்களுடைய ஹானரபிள் கெஸ்ட் கதிரமீன் காக்கா அழைக்கிறேன். நாங்கள் எல்லாருமே இங்கே தாய்லாந்துல கிரிக்கெட் விளையாடுற பேசிக்கான காரணமாக இருந்த எங்களோட நலீம் அண்ணனை அழைக்கின்றேன், சமீர் அண்ணனை அழைக்கின்றேன். கையோடு தொப்பியோட வா. இந்த சிறப்பா, அதாவது தமிழ்நாடு கிரிக்கெட் கிளப் இருக்குல்ல, சென்னையில மற்ற ஊர்ல தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஹாங்காங்லயும் பண்ணிருக்கோம். ஆனா இங்க வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி சம்சதி காக்கா தான் வந்து என்னை கூப்பிட்டு நீங்க வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வரணும். கிரிக்கெட் கிளப்பா ஃபுட்பால் கிளப் வந்து கிரிக்கெட் கிளப் தான். அதான் ஃபுட்பால் கிளப்புக்கும் போயிருந்தோம்.
2-3 நிகழ்ச்சிகளை வந்து நம்ம பிள்ளைங்க பேங்காக்கில் மிக சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஒத்துழைப்பு வந்து அது அவசியம் தேவை. தமிழ்நாடு அளவுல, இந்திய அளவுல வந்து இந்த டீம் வந்து கலந்துக்கிட்டு பெருமைப்படுத்திட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து ஸ்பான்சர் செய்த பெருமை பெரியவர்கள் எல்லோருமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆரிஃப் வந்து ஆரம்பத்துல இருந்து இது சப்போர்ட் ஜேம்ஸ், அதே மாதிரி எல்லா பேரும் சொல்லணும்னாக்கா ஒரு 50 பேர் சொல்லணும். எல்லாருமே நல்ல விதமா பண்ணிட்டு இருக்காங்க. சலாவுதீன் இருக்காரு, பொம்மாயினா இருக்காங்க, எல்லாமே வந்திருக்காங்க. எல்லா தலைவரும் வந்து பாராட்டிட்டு இருக்காங்க. நிறைய பேர் எனக்கு தெரியல, ஆனா அவங்க எல்லாம் வந்து பேங்காக்ல தான் இருக்காங்க. நம்ம கீழே இருக்கிற கம்பெனி காயல்பட்டு கம்பெனில வந்து பெரிய பதவியில அவங்க இருக்கிறாங்க. அவங்களாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னென்ன பண்றாங்கன்ட்டு. நம்ம வியாபாரிகளுக்கு முதுகெலும்பா இருக்கிறது நம்ம ஊர் பிள்ளைகள் தான். கீழே இருக்கிற காயல்பட்டுறோம் பெரிய ஆட்கள்னு அவங்க சொல்றாத அளவுக்கு அவங்கள வந்து மறைமுகமா இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இருக்காரு பாருங்க, புகாரி தமிழ்நாடு போட்டு கலக்கிட்டு இருக்காரு. காயல்பட்டம் போனாலும் கிழக்கரை போனாலும் எங்க போனாலும் சரி, நல்ல தாய்லாந்து அந்த செய்திகள்லாம் அவர் பரப்பிக்கிட்டு இருக்காரு. எங்க போனாலும் புகாரி இங்க கேப்டன் தான் கேட்பாங்க. அத்தகைய பெருமை வாய்ந்த நம்ம சங்கம் தாய்லாந்து தமிழ் முஸ்லிம் சங்கம். நம்ம 2006 புது பள்ளிவாசல் ஆரம்பிச்சு சலாவுதீன் தான் முதல்ல தலைவராக இருந்தாரு. சாதாரண சங்கம் இல்ல, உலகம் பூரா தெரிஞ்ச நம்ம தாய்லாந்து தமிழ் முஸ்லிம் சங்கம் மிக பெருமையா பண்ணிட்டு இருக்கு. அது வாயிலாக தான் நம்முடைய கிரிக்கெட் கிளப்லாம் வந்து தம்பி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து நல்லா உழைப்புல வந்து உயர்ந்தவங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணி சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் எல்லாம் பண்றாங்க. எங்களுக்கெல்லாம் வயசாயிடுச்சு, 70 வயசா போகுது. அவங்க தான் இனிமேல் கேப்டன். என்ன சொல்லலாம், டேபிள் டென்னிஸ் பல இதை பண்ணிருக்காங்க. பல இமாம்களை கண்டிருக்கு பாருங்க. இப்ப சமையல் ஐயத்தை வந்திருக்கிறாங்க, அருமையான குரல் காரி ஆயிட்டாங்க. அது மாதிரி சிறப்பா வந்து நம்முடைய பள்ளிவாசல் சிறப்பா இயங்கிட்டு இருக்கு. முதல்ல இப்ப வந்து யூடியூபர் புகாரி அவர்களை அழைக்கிறேன். நாசர் அவர்களை மேடை கிடைக்கிறேன். ஷபீர் அவர்களை அழைக்கிறேன். மொய்தீன் தம்பி, ஷமீம் அலி, தாரிக், முகமது ஹுசைன், செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஹாசிம் பிரதர், பெஸ்ட் பவுலர் கேட்டகரி. விக்கெட் கீப்பிங் பண்ணாங்க ஷேக் பாபு, எங்கள் அணியின் வளர்ச்சி, வெற்றி மற்றும் சாதனைகள் பின்னால் என்று உதவி செய்து வந்த அனைத்து ஸ்பான்சர்களுக்கும் உங்களின் தாராளமான ஆதரவு இல்லாமல் எங்கள் பயணம் சாத்தியமே ஆகாது. டிஎன்சிசி கிரிக்கெட் அவார்ட் நைட் சிறப்பான முறையில் முடிஞ்சுது. அந்த கெஸ்ட்டுகளெல்லாம் நல்லபடியாக கௌரவிச்சாங்க. ஆமாம், கரெக்டாக அவங்க சொன்ன டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணி 9:30க்கெலாம் முடிச்சுட்டாங்க. பேங்காக்கில் இருக்கிற எல்லா தமிழ் மக்களும் தொழில் பண்ணிட்டு இருக்கிற அவ்வளோ பெருமை உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்தாங்க. நம்ம நிகழ்ச்சியை அழகாக பார்த்தோம். சாதனை புரிந்த அந்த அணி வீரர்களுக்கு வந்து பதக்கம் கொடுத்து கௌரவித்தாங்க, அதையும் பார்த்தோம். வந்த ஸ்பான்சர்களுக்கு அவங்களையும் கௌரவித்ததையும் நம்ம அழகான முறையில் பார்த்தோம். உண்மையிலேயே ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு
இருந்துச்சு? சூப்பரா இருக்கு. அருமையான ப்ரோக்ராம், நல்லா பண்ணியிருக்கீங்க. எல்லாமே எந்த குறையும் கிடையாது, அருமையா இருந்தது. மேலும் மேலும் இது மாதிரி செய்யுங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எப்பவும் இருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா எப்பவும் உங்க ஆதரவு உண்டு. ஓகே, நாளை ரொம்ப அருமையான ஃபங்க்ஷனு. எல்லா பிளேயருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாம் உற்சாகமாக விளாடுங்க. நம்ம தமிழ்நாடுடைய பேரை வந்து எல்லாம் கவர்ந்து பண்ணுங்க. எல்லாருடைய ஆல் தி பெஸ்ட். டிஎன்சிசி ரொம்ப அருமையான ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நல்ல நிகழ்ச்சியாக இருந்துச்சு. மேன்மேலும் வளர வாழ்த்துக்கள். டீமோட கோல்டன் பில்லர். கோல்டன் பி கோல்டன் பில்லர். நீங்க ஒரு 4 வார்த்தை நல்லா சொல்லுங்க. ஸ்போர்ட்ஸால இணைவோம். ஸ்போர்ட்ஸையே வந்து ஃபுட்பால் மட்டும் கிடையாது, கிரிக்கெட் எல்லாமே ஸ்போர்ட்ஸ்னு சொல்லிட்டு எனக்கு ஃபுட்பால் சொல்லல. ஸ்போர்ட்ஸ் தான் ஆரோக்கியம். அல்ஹம்துலில்லாஹ். அண்ணா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க. வாங்கினேன் அண்ணா வந்து ரொம்ப யோசிச்சுட்டே வந்தாங்க. இருந்தாலும் வந்து ஹாப்பி ஆயிட்டாங்க எல்லா மக்களையும் பார்த்ததுல. வந்து ரொம்ப சந்தோஷம். டீமோட முக்கிய பிரமுகர் இவர் தான். இவர்கிட்ட கருத்து கேளுங்க. இவர் எது சொன்னாலும் கரெக்டா இருக்கும். TNTC is power. This Bangkok power star is TNTC. பேங்காக் பவர் ஸ்டார் இவர் தான். ப்ரோக்ராம் நல்லபடியாக சிறப்பாக முடிஞ்சுது. அணி வீரர்கள், டிஎன்சிசி நிர்வாகிகள் எல்லாம் இப்போ தான் உட்காந்து சாப்பிட்றாங்க. நல்லா என்ஜாய் பண்ணி உங்களே மசாலா ரொம்ப டாப்பாக நடத்துனாங்க. நம்மளுடைய தாய்லாந்து பெருமக்கள் எல்லாருமே வந்து இந்த விழாவை வந்து சிறப்பித்திருந்தாங்க. மட்டன் பிரியாணி போட ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ஆடு ஓடிடுச்சு. நான் வரேன். டிஎன்சிசி பிரசிடென்ட் வந்து இனி வரக்கூடிய காலங்களில் இந்த விளையாட்டு போட்டிகள் எப்படி நடக்க போகுது, எந்தெந்த லீக்கில் விளையாட போகிறோமோ அந்த தகவல்களை வந்து டீம் அணியோட வந்து பரிமாறிக்கொள்கிறாங்க. இந்த லக்கி ட்ராவில் வந்து 8 ப்ரைஸு அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ 8லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. கீழ்லேருந்து ஆரம்பித்து டாப் ப்ரைஸ் வந்து கடைசியாக கொடுக்க போகிறாங்க. லக்கி ட்ரா ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து விளையாட்டு வீரர்களுக்கு உற்சாகப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சிங்கிறலாம். ஓகே, சுவாரஸ்யமான இந்த லக்கி ட்ரால வந்து டிஎன்சிசி பிளேயர் எல்லாம் காத்திருக்கிறாங்க. இப்போ குழுக்கள் நடைபெற போகுது. ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து மாஸ்ட்ரோ கிட் பேக், பிக் பேக், the bigger one. அத கடைசியா கொடுப்போம். அவர் கையாலே கொடுத்துருங்க. எதிர்த்து அதிர்ஷ்டசாலியில முதல் ஆள் இவரு. அடுத்த சிறப்பு பரிசு பேடு. நம்பர் வந்து ஸ்டைலா சொல்லுங்க. ஆசிக். அது என்ன ஆசிக்கு? லக்கி ட்ரால தொடர்ந்து மொஹதும் அவர்களுக்கு பேட் கிடைச்சிருக்குது. தொடர்ந்து லக்கி ட்ரா. அடுத்த பரிசு யாருக்கு விழுதுன்னு பார்ப்போம். 26. Who is the lucky guy? Okay, come on. வெற்றி பெற்ற அதிர்ஷ்டசாலிக்கு மீண்டும் காலனியே கிடைத்திருக்கிறது. சைலண்டா எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. எல்லாம் ப்ளீஸ் உட்காருங்க, சைலண்டா இருங்க ப்ளீஸ். குருரி டோக்கன் 48. அதிர்ஷ்டசாலி இங்கே நிற்கிறாரு. குழுக்கள் தொடர்ந்து நடக்குது. 7வது பரிசு யாருக்கு விழுதுன்னு பார்ப்போம். 7வது பரிசு எந்த அதிர்ஷ்டசாலின்னு தெரியல. 33. 7வது பரிசு அவருக்கும் காலனியே கிடைத்திருக்கிறது. கடைசி குழுக்கள் பெரிய பரிசு பொருள் யாருக்கு விழுதுன்னு பார்ப்போம். முதல் பரிசு பெற்றவர் மெய்தீன், அதிர்ஷ்டசாலி. லக்கி ட்ரா சிறப்பான முறையில் முடியுது. 7 அதிர்ஷ்டசாலிகளுக்கு சிறப்பு பரிசுகள் எல்லாம் வழங்கினாங்க. நம்ம அந்த குழுக்களை தான் நம்ம அப்போ பார்த்தோம். ஓகே, இந்த சிறப்பான அந்த டிஎன்சிசி அவார்ட் நைட் ப்ரோக்ராம் நல்லபடியாக முடிஞ்சுது. நம்முடைய அந்த டிஎன்சிசி கிரிக்கெட் பிளேயர் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இந்த நிகழ்ச்சியை முடித்தாங்க. அவர் அதாவது மைதானத்தில் பந்தை எந்த பக்கம் போட்டானு சுழத்தி அடிக்கிற பிளேயர் சுல்தான். வாங்க சுல்தான். ஆமாம், அதிரடி ஆட்டக்காரர். என்ன அப்படித்தானே? மாஷா அல்லாஹ். அப்படியே பலதரப்பட்ட பிளேயர் இருக்கிறாங்க.
ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் மௌதும். வேற என்ன எப்படி இருந்துச்சு ப்ரோக்ராம்லாம்? எல்லாம் சிறப்பாக இருந்துச்சு. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷம். சரி சரி, நல்லபடியா முடிஞ்சது. ஓகே. உண்மையிலே எல்லாம் ரொம்ப சிறப்பு இந்த நிகழ்ச்சி. இது போல நிகழ்ச்சிகளை தாய் தமிழனோடு இணைந்திருங்கள். ஓகே ஓகே, நல்லது. கிரிக்கெட் சம்பந்தமான இந்த டிஎன்சிசி தமிழ்நாடு கிரிக்கெட் அவார்ட் நைட் ப்ரோக்ராமை எல்லாம் நல்லபடியாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக அந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தாய் தமிழன். நன்றி. தாய் தமிழன் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தாய் தமிழனுக்கு. ஓகே, நன்றி. பை பாய். 3, 2, 1. Come on, TNCC! Come on, TNCC! Come on.